வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக அரசுடைய குறைகளை சொல்லி அது வந்து மக்கள்கிட்ட இன்னைக்கு பெருமளவுக்கு எடுபடுது. இன்னொன்று கூட்டம், நீங்கள் என்னதான் கூட்டி வரக்கூடிய கூட்டமாக இருந்தாலும், ஆமாம் பாதி கூட்டம் வரதான் இருக்கும். எல்லா கட்சியும் கூட்டி தான் வருது. சீமான் அவர்களுக்கு நமக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுக்கு தான் தன்னெழுச்சியாக வருது. ஆனாலும் கூட்டி வரக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் அதில் வந்து அந்த குறிப்புகளே இல்லாமல் பேசுகிறதாகட்டும், இன்னொன்று வந்து ரொம்ப மக்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசுகிறதாகட்டும், இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பலம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவர் பேசினது துர்கா ஸ்டாலின், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி. ஏன் இதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம்னா, துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து வீட்டில் இருக்கவங்க, அவங்கள ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்றைக்கி இந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா மக்கள் பெரும் கோபம் ஆகுது. ஜெயலலிதா அம்மா வந்து அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, குடும்பம் குடும்பம் குடும்பம். ஒரு குடும்பம் பத்திரிகை துறை, ஊடகத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, வாட்டர் டேங்க்கு, அப்புறம் வந்து கனரக தொழில்கள், மண்டபம், எதையுமே அவங்க ஓடுறதில்ல. எல்லாம் இவங்க ஒருத்தர் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சினிமா துறை, விநியோகஸ்தர் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க, இந்த குடும்பம் ராக்கெட்லாம் விட்றாங்கப்பா அப்படிம்பாங்க. அப்போ சன் டிவிக்காரங்க ராக்கெட்லாம் வச்சுருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே ஒரு அஸ்திரத்தை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதை வேறு மாதிரி எடுக்கிறார். துர்கா ஸ்டாலின் அவர்கள் இப்போ புத்தக வெளியீட்டு நடத்துகிறாங்க, அவங்களும் மேடை ஏறிட்டாங்கங்கிறார். இப்போ சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏங்க ஒரு புக்கு ஃபங்க்ஷனில் அவங்க மேடை ஏறது என்ன தப்பு அப்படிங்கிறது லாஜிக்கான கேள்வி. ஆனால் என்னென்னா, இது மக்கள்கிட்ட ஈடுபடும், மக்களுக்கு வந்து புரியாது. அவங்க புத்தக ஃபங்க்ஷனுக்கு அதெல்லாம் இல்லை, எல்லாம் அரசியலுக்கு வராங்கப்பா. இப்போ ஏற்கனவே அவங்க மருமக ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இன்றைக்கி இதுக்கு காரணம் யார்? திமுக தான். கடந்த காலங்களில் இதே மாதிரி தான் முதல்ல மேடை ஏறுவாங்க, அதுக்கப்புறம் மெல்ல 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 கொண்டு வந்து நாங்கள் அரசியலுக்கே வரலம்பாங்க. ஆனால் பெரிய போஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ பார்க்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகளுக்கும் கஷ்டம். திமுக நிர்வாகிகள் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்காங்க சொல்லுங்கள்? நேராக உதயநிதி அவர்கள் வராரு, எம்எல்ஏ வராரு, அமைச்சர் ஆகிறாரு, டக்குனு துணை முதலமைச்சர் ஆகிறாரு. அவங்க கூட இருக்க தம்பிகள் நல்லா இருக்காங்க, நிர்வாகிகள் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நிர்வாகிகள் எந்த அளவுக்கு பொறுத்துக்குவாங்க? அப்போ சரியான பாயிண்ட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி பிடிக்கிறார். துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாங்க மேடையில் பேசும்போது, இன்னொன்றுங்க, மேடையில் அவங்க பேசும்போது துணை முதல்வருக்கு 1000 வேலைகள் இருந்தாலும் நேரத்தை ஒதுக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத வெளியில் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஏமா உங்கள் பையன் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு, இது ஏதோ ஒரு பெரிய வேலையில் இருக்கிற மாதிரி ஒன்றா எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, அப்படி என்ன கிழிச்சிங்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது உண்மையாக இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. எடப்பாடி சொல்கிறது எல்லாமே எல்லாமே நம்ம உண்மைன்னு சொல்லிட முடியாதுல்ல. அப்போ என்னன்னு பார்த்தா, உதயநிதி அவர்களுடைய சமீபத்திய வேணாம், அவர் ஆரம்பத்திலிருந்து செயல்பாடுகளை பாருங்கள். ஒரு துணை முதல்வராக தனக்கு கிடைச்ச வாய்ப்பை உதயநிதி அவர்கள் பெரிய அளவுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். மக்களே குடும்ப ஆட்சியாயோ, உதயநிதி சூப்பராக ஒர்க் பண்ணுறாரியா, எவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணுறாரு, ஓய்வே இல்லாமல் வேலை பார்க்குறாரியா, காலையிலேருந்து இரவு வரை சுரண்டு வேலை பார்க்குறாரியா அப்படின்னு இன்னைக்கு உடன்பிறப்புகளே சொல்ல மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து உதயநிதி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க? எப்பா உதயநிதி அவர்கள் முதல்ல மாதிரிலாம் இல்லைப்பா, காலைல சீக்கிரமே எந்திரிச்சிட்றாருப்பா, சீக்கிரம் நிகழ்ச்சிக்கு வர்றாருப்பா சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரியான தகவல்கள் வெளியில் வருதா இல்லையா? அப்போ இன்னும் குறிப்பாக சொன்னால், மழை வெள்ள பாதிப்பு நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் காலையிலேயே போய் அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. உதயநிதி அவர்கள் 4 மணிக்கு வர்றாரு, அது பெரிய அளவுக்கு சர்ச்சையாகுது. அப்போ நீங்கள் எந்த விதமான உழைப்பையும் செலுத்தாமல் நேரடியாக துணை முதல்வராவது சரியாங்கிற கேள்வி நிர்வாகிகள்கிட்டே எழும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார் இன்றைக்கி. இப்போ உதயநிதி அவர்கள் மேலே தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி நம்ம பேசுகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், உதயநிதி அவர்கள் நிறையா நலத்திட்டங்களை பண்ணியிருந்தால் நம்ம ஏன் சார் பேச போகிறோம்? ஏன் பண்ணலன்னு தான் கேட்குறோம். அப்போ உதயநிதி அவர்கள் சுரண்டு வேலை பார்க்கக்கூடிய நாட்களில் அவர் சரியாக அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சரியாக இல்லை. இன்னமும் கூட ஒரு கதை கேட்குறதும் இதில் ஈடுபட்டு இருக்காருன்னு வரக்கூடிய தகவலாம் பார்க்கும்போது, என்னங்க அவர் அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காரோ? ஏன்னா ஒரு சினிமாவுக்கு காட்டுறக்கூடிய அந்த ஆர்வத்தை நீங்கள் அரசியலில் காட்டினீங்கன்னா இன்னும் பெரிய லெவலுக்கு போகலாம். ஆனால் ஏன் அவர் காட்ட மறுக்கிறார் அப்படிங்கிறது உண்மை புரியாத புதிராக இருக்குது. அதானே எடப்பாடி பேசுகிறார். எடப்பாடி அவர்கள் என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க? பழனிசாமி அவர்கள் பேசும்போது ரொம்ப தெளிவாக பேசுகிறார். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திருமதி கனிமொழி அவர்கள், இப்போ வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இன்னும் 2-3 பேரை மிஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி தயாநிதி மாறன் இப்படி தொடர்ந்து சொல்கிறாரு. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை என்னென்னா, இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பல விஷயங்கள், டாஸ்மார்க் விஷயத்திலேருந்து மணல் கொள்ளையிலேருந்து இதில் ஏகப்பட்ட விஷயத்தில் மாட்டி திணறி கொண்டிருக்கிறது. என்ன ஒரே ஒரு நல்லது அப்படின்னா, இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிகள் வலிமை இல்லாமல் இருக்கிறது.
திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வேற வழி இல்லாமல் இருக்காங்க. இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பாங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த 6 சீட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகள் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு வர ஆப்ஷன் இல்லையானா விஜய் தான் இருக்காரு. நீங்கள் கேட்கலாம் தோற்று போனால் பரவாயில்ல, தோற்று போனால் பரவாயில்லம்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ வேல்முருகன் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து 1 சீட்டு, அவர் 2 சீட்டை கேட்டுட்ருக்காரு. 2 சீட்டு இல்லைன்னா அவர் வேற ஒரு முடிவு எடுப்பார். இப்படி பல விஷயத்தில் இன்றைக்கி திமுக நெருக்கடி, இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடி, இன்னொரு பக்கம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தகுதியான திமுக காவலர்கள்லாம் புறக்கணிக்கிறாங்க. பிடிஆர்லாம் ஒதுங்கி இருக்காரு. இதில் வந்து உடன்பிறப்புகளோ நிலைய வித்வான்களுக்கோ பிடிஆரை பற்றி ஏதாவது மாற்று கருத்து இருக்குமா? ஆளுநர் அலற விட்டவர், நிர்மலா சீதாராமனெல்லாம் அலற விட்டவர், அவர் இன்றைக்கி எந்த ரேஞ்சில் இருக்கார்? மூர்த்தி அவர்கள் இன்றைக்கி திமுகவுக்கு என்ன பங்காற்றினார்? இவர் நம்ம பிடிஆர் என்ன பங்காற்றினார்? மூர்த்தி அவர்கள் என்னென்ன பண்ணுமோ அது ஸ்வீட் பாக்ஸாக கொடுக்குறாரு. இவருக்கு அது பண்ண தெரியல, அதனால் இங்கே இருக்கார். வேறு என்ன சொல்கிறது? அதாவதுங்க இன்றைக்கி வந்து பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். ஆனால் இங்கே ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம், அதிகாரிகள் ஆட்சி நடக்குதுன்னு. இதில் நம்ம ஜூவியில் ரிப்போர்ட்டரில் போட்டான். ஜூனியரோட என்ன போட்டிருக்காங்க? வெளிப்படையாக சீரழியும் காவல்துறையும் காரணமான 2 பேர் பேரோட போட்டாங்களா? இது ஏதாவது முதலமைச்சருக்கு தெரியுமா? இல்லை தெரிஞ்சு அமைதியாக இருக்காருன்னா இல்லைங்க, அவருக்கு தெரியாது. அவர் இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கக்கூடாது, என்ன புக்கு பார்க்கணும், என்ன மேகசின் படிக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது அதிகாரிகள். முதல்ல அதெல்லாம் படிக்கிறாருன்னு தெரில. இன்றைக்கி பேப்பர்லாம் படிச்சிருந்தா ஓரளவுக்கு மக்களுடைய கஷ்டம் தெரிஞ்சிருக்கும், வெளியில் நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ முதல்வர் ஒரு மாய உலகத்தில் இருக்கிறார். இந்த விதத்தில் இந்த அது இன்னொன்று புத்தக வெளியீட்டு விழா, வெளியில் மக்கள் என்ன கேட்பாங்க? சாதாரணமாக என்னங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து காலையில் அட்மிட் ஆகிறாரு ஹாஸ்பிட்டலில். சரி, அவருக்கு உடம்புக்கு எதுவும் இல்லைன்னே வைக்கலாம், நீங்கள் போகிறாரு அட்மிட் ஆனால். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த புத்தக வெளியீட்டு விழாவை 1 வாரம் தள்ளி வச்சா என்ன? அவர் வந்து இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. எதுக்கு அவ்வளோ அவசரமாக வைக்கிறீங்க? சரி, அவர் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இங்கே புத்தக வெளியீட்டு விழாவில் துர்கா ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ அவங்களாம் ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி தெரியல. பார்த்துருப்பீங்க நீங்கள் டிவியில் பேசும்போது. துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதியை பார்த்து துணை முதல்வர் வந்ததுங்கிறாங்க, அவர் சிரிக்கிறாரு. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஏதாவது ஒரு கவலை இருக்கும் இல்லைங்க. நல்லா இருந்தவர் திடீர்னு தலை சுத்தல்னு போயிட்டாரே, ஒரு சின்ன கவலை. அந்த கவலையே இல்லாத மாதிரி பேசும்போது மக்களுக்கு 1000 சந்தேகங்கள் வரும்ல. இதை நிவர்த்தி பண்ணியிருக்கலாம். மோடி சொல்கிறோம், இவர்கள் வந்து என்னென்னா தமிழ்நாடே நம்பளுதுன்னு நினைக்கிறாங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, தமிழ்நாடே நம்பளுது. நம்ம நினச்சாதான் என்ன வேணால் பண்ணலாம். எங்கே போயிடுவாங்க சிறுபான்மை மக்கள்? நமக்கு தான் ஓட்டு போடணும். எங்கே போயிடுவாங்க விசிகாவும் கம்யூனிஸ்ட்? நம்மகிட்ட தான் இருக்கணும். மறுபடியும் சொல்கிறோம், கம்யூனிஸ்ட் இவர்கள்ட்ட பணம் பெற்றது மாபெரும் தவறு. உண்டியல் குடிக்கி தான் நீங்கள் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணி எதுக்கு உங்கள்கிட்ட பணம் வாங்கினீங்க? கம்யூனிஸ்டுகள் மேல் இன்னும் நமக்கு மரியாதை இருக்குது. அந்த 25 கோடியை வந்து அவங்க வந்து குடும்பத்துக்கு கொண்டு போயிட்டாரு, அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் நம்ம சொல்லலை. ஆனால் நீங்கள் திமுகவிடம் பணம் வாங்கியது, நீங்கள் அக்கௌண்ட்டில் வாங்க என்ன வேணால் வாங்க சார், அது வாங்கியது தவறு. அதனால தான் இன்றைக்கி பேச்சு வருது. வெளியில் எப்படி பேச்சு போகும்? கம்யூனிஸ்ட்காரங்களே பணம் வாங்கிட்டாங்கப்பா. உண்டியல் கொடுக்கறதில் தான் மரியாதை அதிகம். இவர்கள் மாதிரி கொள்ளையடிப்பதில் மரியாதை இல்லை. அதனால் திமுக வந்து இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் தயவில் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு பெரிய திமிரு. அதாவது கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்லாம் இப்போ செல்வ பிறந்தை அப்படின்னா அவர் செல்வ பிறந்தைக்கு சொல்கிறாரு மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுங்கிறார். கொஞ்சம் யோசனை பாருங்கள், நாட்டில் எவ்வளோ அவலங்கள் நடக்கிறதோ மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னா இதெல்லாம் என்ன தைரியம் வருது? அப்போ பெரிய அளவுக்கு சம்பாதிக்க விடுறாரு. அதனால் என்ன வேணால் பேசலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ மவுசு அதிகரிக்க காரணம் ஒன்றே ஒன்று தாங்க. இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கோம்? திமுக அதாவது நிர்வாக ரீதியாகவும் தோல்வி, அரசூழியர்கள் நிம்மதி இல்லை, ஆசிரியர்கள் நிம்மதியாக இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை எதுவுமே சரியில்லாமல் நீங்கள் ஒரு பொற்கால ஆட்சி நடத்துகிறீர்கள் அப்படின்னு நீங்களே நினச்சிட்டு இருக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி அதிகாரிகள் உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. 2026 அது கண்டிப்பாக முடிவு சொல்லும். கடைசி நேரத்தில் மக்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? கடைசி நேரத்தில் திமுக வேணுமா? நான் முதல்ல தொடர்ந்து கூட சொன்னேன், திமுக வேணுமா வேணாமாங்கிறது தான் மேலோங்கி நிற்கும். அப்போ கண்டிப்பாக இந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடைய கூட்டணி கூட ஓரளவுக்கு பெரிய டஃப் கொடுக்கும். இன்னொன்று வந்துங்க, பிஜேபி தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்கிறோம். இன்றைக்கி அதிமுக இன்னும் கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியும் ஐயா வந்து இந்த பக்கம் தான் வருவார், ஏற்கனவே பேசிட்டார், ஒரு முடிவோடு தான் ஐயாவும் இருக்கார். அதனால் இந்த கூட்டணி பலம் இழந்த கூட்டணின்னு நான் நினைக்க முடியாது. என்ன ஒன்று, விஜய் அவர்கள் சீமான் அவர்கள்லாம் ஓட்டை பிரித்தாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கடைசி நேரத்தில் வந்து ஏதோ ஒன்று தான் நிற்கும். திமுக வரணுமா வரக்கூடாதாங்கிறதுக்கு வீழ்த்தக்கூடியவர்கள் யார், அதுதான் மக்கள் பார்ப்பாங்க. விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அதனால் இதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.